ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆர்ஓ மிஷின்குள்ளே இருக்கிற ஃபில்டர்ஸ் தான் இது. ஒன் ஆஃப் த ஃபில்டர் தான் இது, செடிமெண்ட் ஃபில்டர். இந்த ஃபில்டரோட ஒர்க் என்னென்னா, டஸ்ட்டு வந்து 10 மைக்ரான்ஸ் வரைக்கும் வெளியில் இருக்க ஸ்பன் ஃபில்டர், அவுட்டர் ஃபில்டர் சொல்லுவீங்க, அது எடுத்துரும். அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க டஸ்ட்டை வந்து இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்போம். நார்மலாக இந்த செடிமெண்ட் ஃபில்டர் வந்து ஆன்லைனில் காசு கம்மியாக இருக்குது, ஆஃப்லைனில் காசு அதிகமாக இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணுறீங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. அந்த ப்ரைஸை மட்டும் தான் பார்க்குறீங்க, உள்ள இன்டர்னல் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம 2 செடிமெண்ட் ஃபில்டர் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து லிவ்பியூர் பிராண்டு, ஒரு நல்ல விஸ்டாண்ட் ஆகிற ஒரு டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுற ஒரு செடிமெண்ட் ஃபில்டரு. நார்மலாக கார்ப்பரேஷன் வாட்டர் பிளாக் ஆகும், அது எவ்வளோ நாளில் பிளாக் ஆகுதுன்றதை அந்த குவாலிட்டி வச்சு இது பண்ணுவோம். இது நார்மலாக மார்க்கெட்டில் விற்கிற ஒரு அக்வா கோல்டு, ஒரு ஆன்லைனில் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ். உள்ளே இருக்க செடிமெண்ட் ஃபில்டரை ஓப்பன் கட் பண்ணி பாருங்க. பிளாஸ்டிக்குமே தின்னாக இருக்குது, ஈஸியாக ஆக்ஷாப்டேட்லேயே கட் பண்ண முடியுது. இன்டர்னலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸ் இல்லாமல் மினிமம் திக்னஸ், டஸ்ட்டு ரிமூவ் பண்ணும், ஆனால் சீக்கிரமாக உங்களுக்கு பிளாக் ஆகிடும். நார்மலாக 150, 200 அந்த ரேஞ்சுக்குமே இது கிடைக்கும் உங்களுக்கு. இதுவும் ஒரு செடிமெண்ட் ஃபில்டர் தான், பட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஒரு தின் ஷீட் இருக்கும். இதோட ஒர்க்கை வந்து நம்ம வெளியில் இருக்க ஸ்பன் ஃபில்டருமே பண்ணிட்டு போய்டும். நார்மலாக 10 மைக்ரான்ஸ் வரைக்கும் டஸ்ட் எடுக்கணுன்னா வெளியில் இருக்க ஃபில்டருமே 10 மைக்ரான்ஸ் வரைக்கும் எடுத்துரும். அதை தாண்டி போகிற டஸ்ட்டை இது ரிமூவ் பண்ணும், ஆனால் இது ரொம்ப நேரம் தாங்காது, உங்களுக்கு சீக்கிரமாகவே பிளாக் ஆகிடும். இவ்வளோ தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. சென்டர் பார்ட்டில் தண்ணி வரும், இந்த ஜல்லடை மூலியமாக வெளியில் வந்துட்டு இங்கே டஸ்ட் இதுலேயே பிளாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி வெளியில் வரும். அவ்வளோதான், செடிமெண்ட் ஃபில்டரோட ஒர்க் இது தான். நம்ம கொடுக்குற காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுதான் இருக்குது. பாருங்கள், இன்டர்னல் எதுவுமே இல்லை, அவ்வளோதான். பிளாஸ்டிக்கு கூட தின்னாக இருக்குது. இது வந்து லிவ்பியூர் பிராண்டு. இது மார்க்கெட்டில் கிடைக்காது, டேரெக்டாக கம்பெனியில் மட்டும் தான் கிடைக்கும், நம்மக்கிட்டேயும் இருக்காது இது. இருந்தாலும் நான் மிஷின் மாற்ற போன இடத்துல வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் இது 1.5 இயர் கிட்ட ரன் பண்ணியிருக்காங்க. சரி, இன்டர்னலில் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கறதுக்காண்டி உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இதோட பிளாஸ்டிக் திக்னஸ் பார்த்தா கூட ஆக்ஷாப்டேட்டில் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இன்டர்னலில் பாருங்கள், வூண்டு ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக நம்ம கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லாமல் டெக்னீஷியனுக்குமே அவேர்னஸ் இருக்கட்டும் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். வூண்டு ஃபில்டர் நார்மலாக நம்ம அக்வாகார்டு கம்பெனி சில பவுலுக்குலாம் நம்ம வெளியில் வந்து கேண்டில் மாதிரி போடுவோம், அந்த கேண்டில்குள்ளே இந்த மாதிரி வூண்டு ஃபில்டர்ஸ் தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு டஸ்ட்டு வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ தட் உங்களுக்கு மெம்பரைன் லைஃப் நல்லாயிருக்கும், பிளாக் ஆகாது. ஒரு கார்ப்பரேஷன் வாட்டர் 3 months 6 months ஓடனா ஸ்பன்னு ஓடனா கூட உங்களுக்கு தண்ணி ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இது நல்லாவே வெஸ்டர்ன் பண்ணும். ஆனால் பீரியாடிக்காக வெளியில் போடுற ஃபில்டரை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் இந்த இதில் டஸ்ட் அதிகமாக வராமல் நீங்கள் சேவ் பண்ண முடியும். இது ரெண்டுமே பக்கத்தில் வச்சு டிஃப்ரென்ஸ் கடைசியில் இந்த வீடியோ கடைசியில் போடுறோம் பாருங்கள். வூண்டு ஃபில்டர்னு இன்னும் இல்லை, த்ரெட்டு தான். பட் இந்த த்ரெட்டு வந்து டஸ்ட்டு நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சென்டரில் தான் ஃப்ரெஷ் வாட்டர் போகும். அது உங்களுக்கு டஸ்ட் எல்லாமே வெளியில் லேயரில் ஃபில்டர் இது ஆகிடும். பிளாக் ஆகுறதோட லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும், பிளாக் ஆகாது. டஸ்ட் எல்லாமே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். பாருங்கள், அதே ஷீட்டு தான் இருக்குது, ஒரு லேயர் ஷீட்டு கொடுத்துட்டு உள்ளே உங்களுக்கு த்ரெட் ஃபில்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வச்சுக்க பாருங்கள். ரெண்டுத்தோட திக்னஸ் பாருங்கள், திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் டஸ்ட்டு நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்க முடியும், இதில் பண்ண முடியாது, சீக்கிரமாக ப்ராப்ளம் வந்துடும். ஸோ காஸ்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட குவாலிட்டியை நீங்கள் ப்ரியாரிட்டி பண்ணிங்கன்னா இது 2 times மாற்றுறதுக்கான ஃபில்டரை இது 1 time அது ஒர்க் பண்ணிவிடும். ப்ளஸ் எஃபெக்டிவாக குவாலிட்டியாகவும் இருக்கும் வாட்டர். உங்களுக்கு அடிக்கடி மிஷின்குள்ளே ஃபால்ட் போகிறது இதுதான் மெயின். ஸ்பன் ஃபில்டருக்கு அடுத்தது டஸ்ட் அப்சர்வ் பண்ணுற ஃபில்டர் இது தான். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.